எங்களுக்கு வந்து சரியாக ஒரு 7:30க்கு மேலே தகவல் வந்துச்சு. அதை கேட்டோன்னே உடனே நாங்கள் எங்கள் வண்டி வெஹிக்கிள் மூவ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வரது எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. அந்த வழியே எங்களுக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் மீறி எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் டீம் சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து மேலே போய் பார்த்தா ஒரு 35 பேருக்கு மேலே மாட்டியிருந்தாங்க. அவங்கள மீட்கும் போது இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக ஒரே மரங்களாகவே இருந்துச்சு. அந்த மரங்களுக்கு நடுவில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்களோட மீட்பு பணியை ஆரம்பித்து வெற்றிகரமாக முடித்தோம். எங்களோட உயர் அதிகாரிகள் உத்தரவு, அவங்களோட அறிவுரைலாம் கேட்டுக்கிட்டு அதன்படி நாங்கள் வந்து 3 பேரா 2 பேரா, ஏன்னா அந்த பக்கெட்டில் வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் ஏற்றுனா அதோட பேலன்ஸ் பத்தாது. அதனால் அவங்களோட அதிகாரி உத்தரவுக்குப்படி நாங்கள் ஒவ்வொரு ஆளாக 3 பேரா ரெஸ்கியூ பண்ணி எல்லாரையும் பத்திரமா வீட்டுக்கு கீழே கொண்டு விட்டுட்டோம். எவ்வளவு ஹைட் சார் இருந்தது? அந்த பிராண்டோ லிஃப்ட் மூலமா தான் நீங்க? ஆமாம், எங்களோட பிராண்டோ வந்து 54 மீட்டர் வரைக்கும் ஹைட் போகும். இது வந்து சுமாராக ஒரு 25 மீட்டர் ஹைட்டில் தான் இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு தவிர ஹைட் ஒன்றும் எங்களோட வெஹிக்கிளுக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து இவ்வளோ ஹைட்டுன்னு தான் சொல்லி வந்தோமா இல்லை அடுத்து தெரியாது சார்? இல்லை, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டாங்க, அதை வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு தான் எங்களை கூப்பிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதோட சவால்லாம் தெரியும் சார். ஏன்னா பொதுமக்கள் வந்து ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பாங்க 2 மணி நேரத்துக்கு. ஆமாம், ஏன்னா மேலே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருந்தாங்க, ரொம்ப பதட்டமாக தான் இருந்தாங்க. அவங்கள போய் நாங்கள் முதல்ல எங்களோட டீமை முதல்ல மேலே அனுப்பிவிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா பேனிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி பதட்டப்படாமல் இருங்க, நாங்கள் ஒவ்வொருத்தராக ரெஸ்கியூ பண்ணிடுன்னு சொல்லி முதல்ல பெண்களையும், அதுக்கப்புறம் முதல்ல குழந்தைங்க, பெண்கள், அதுக்கப்புறம் பெரியவங்க, அதுக்கப்புறம் அப்படி இளைஞர்களை மீட் பண்ணி கீழே வந்து. மற்ற பணிகளோட இது உங்களுக்கு எவ்வளோ சவால் நிறைஞ்சதா? எங்களுக்கு இது வந்து ஆனால் எங்களுக்கு இது ஒரு பெரிய இதே கிடையாது. ஏன்னா நாங்கள் இதுக்காக தான் ரிகர்சல் பண்ணிக்கிட்டு இதுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். தீயணைப்புத்துறையே இதுக்காக தான் செயல்படுது. மக்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் தீயணைப்புத்துறையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. என் பேர் மாசானமுத்து சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இது வந்து எவ்வளவு? ஏன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ விபத்து அந்த போன்று தான் செயல்படுது. இது ரொம்ப ஹைட்டில் மாட்டியிருக்காங்க. அதை எப்படி பொதுமக்கள் ரொம்ப கதறல் இருந்து ஒரு விதமான பதட்டம் தான் ஏற்படும். இது மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து சிக்கி உண்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் பயம் வரும். அந்த பயத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி பண்ணது அப்படின்ற எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் லாக் பண்ணதுனால அவங்க சேஃபாக இருந்தாங்க. ஒரு பயம் இருந்தாலும் அப்போ வந்த உடனே என்னென்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி மாசானமுத்து சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே வர்றதே ஒரு சவால் தான் எங்களுக்கு. ஏன்னா போதுமான அளவு இடைவெளி கிடையாது. மரம் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரு செயின் போட்டு ட்ராக்குக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உடைச்சி தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்துவிட்டு இப்போ உள்ளே வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா மெயினாக முக்கியமாக மக்கள் முக்கியமாக உயிர் முக்கியமாக அப்படின்னு பார்க்க சொல்ல மக்கள் தான் முக்கியமாக தெரிஞ்சாங்க. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் மாசானமுத்து ரொம்ப என்ன கேட்டால் அவர் அந்த ரிஸ்க் எடுத்துட்டனால தான் அந்த இடத்துல ரீச் ஆக முடிஞ்சுது. இவ்வளோ பேர் ரெஸ்க்யூ பண்ண முடிஞ்சுது. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 3.5 மணி நேரத்துக்கு ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணது 3.5 மணி நேரம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்தது ஒரு 20 நிமிஷம்னா கூட ஒர்க் பண்ணது 3.5 மணி நேரம். 3.5 மணி நேரம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் குழந்தைங்க, பெண்கள், வயசானவங்க, இளைஞர்கள் ஆகிய அனைவரும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் எங்கள் உயர் அதிகாரிகளுடைய அறிவுரின் பேரில் அழகாக மீட்டு ஒப்படைச்சிட்டோம். அவரோட ரோல் என்ன சார்? சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர், ஸ்கை லிஃப்ட்டு. அப்புறம் அவருடைய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா டிரைவிங் ப்ளஸ் ஆப்ரேட்டர் அவருடைய ரோல். அது என்னென்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதான் என் டீம். நாங்கள் எங்கள் டீம் வச்சு தான் பண்ணுறோம். எங்கள் டீம் பெரிய டீம் இருக்குது. ஃபயர் சர்வீஸ் டீம் இங்கே தான் இருக்குது. இன்னும் இப்போ அது உங்களுக்கு தெரியும், எல்லா டீமும் பார்த்துருக்கீங்க. எங்கள் அதிகாரி வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் தகவலும் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் மேற்கொண்டு என்னென்னா எங்களுடைய ஒர்க்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இது ஒரு சவால் தான். இது வரைக்கும் பார்த்துறதாவது ஒரு ஒர்க்கு. ஒரு 40 பேர் மிச்சம் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கீங்கன்னா பெரிய வேலை தானே. 1-2ன்னா பிரச்சனை, அது என்ன பெரிய லெவலில் தெரியாது. ஒரு 40 உயிர் அப்படின்னு சொல்ல ரொம்ப அது எப்படி சொல்கிறது? தொழில்நுட்ப கோளாறு காரணமா சார்? அது நம்ம சொல்லக்கூடாது சார். அது என்ன பிரச்சனைனா அவங்க ஸ்டக்காக நின்றுது தொழில்நுட்பமா இல்லை அவங்களுடைய மெயின்டெனன்ஸ், அதை நம்ம சொல்லக்கூடாது. மக்கள் சிக்கிட்டாங்க, அதை நாங்கள் மீட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.